வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் பரீட்சை செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக சித்திரப்படம் ஊடாக சிந்தனையை விருத்தி செய்யும் வினாக்கள் இக்காணொலிகளில் இடம்பெறுகின்றது. இந்த வினாவை பார்வையிடுவோம். எங்கள் வீட்டு கடிகாரம் 1, 2, 3, 4 என்றவாறு நேரத்தை காட்டும் போது அந்த எண்ணுக்கேற்ப 1, 2, 3, 4 தடவைகள் ஒலி எழுப்பும். அதாவது கடிகாரம் 1 மணி என்றால் ஒருக்கா சத்தம் எழுப்பும், 2 என்றால் 2 தரம் சத்தம் எழுப்பும், 3 என்றால் 3 தரம், 4 என்றால் 4 தரம். அதாவது அலாரம் சத்தம் எழுப்புறதை இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த கடிகார நேரம் காட்டுகின்ற நேரத்துக்கு அதே எண்ணிக்கையே ஒலிக்கின்றது. காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையில் அது எத்தனை தடவைகள் ஒலி எழுப்பும்? அப்போ இங்கே காலை 9 எண்ணிக்கை 9 தடவை ஒலிக்கும், 10 மணிக்கு 10 தடவை ஒலிக்கும், 11க்கு 11 தடவை ஒலிக்கும், 12க்கு 12 தடவை. அப்போ 12 வரைக்கும் 9லிருந்து 12 கூட்டுவதற்கான இலகு வழி முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் முதல் கூட்டுறது. 9ஐயும் 12ஐயும் கூட்டினால் 21, அடுத்தது 10ம் 11ம் 21, 2 21 அப்போ 42 தடவைகள் இலகுவாக கூட்டுவதற்கு. அடுத்த 1லிருந்து 3 என்றால் 3வது முக்கோண எண் 6. அதை காணுகின்ற வழி 3 4ஆல் பிரிக்கினா 3 12, 12இன் அரைவாசி 6. அப்போ மொத்தம் அது 42 தடவையும் 6 தடவையும் சேர்த்தால் 48 தடவைகள் ஒலி எழுப்புகின்றது. இவையெல்லாம் கடின வினாக்களாக நினைக்க சிந்திக்க நாங்கள் சொல்லப்படுகின்ற வினாக்களாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இலகுவாக புரிந்து கொள்கிற விதத்திலே இதை எடுத்து உரைப்போமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் அந்த சிந்தனைக்கு இலகுவான வினாக்களாக அமைந்துவிடும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. இதனை பின்பற்றும்படி அன்பார்ந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.